இவன் பெட்ரோல் கொடுக்கலன்னு நான் தர்றேன். யாரு? ரஷ்யா என்னங்கிறான், நான் பெட்ரோல் தரேன், இங்கேயே பெட்ரோல் வந்துருச்சுங்கிறான். இப்படி ஒரு இஷ்யூ ஆனதுனால இப்போ என்னாச்சு, உலகம் மறுபடியும் 100 வருடங்களுக்கு பிறகு 2 எதிர் சக்தியா நிக்குது. இது போர்ல கொண்டு போய் முடியும். இந்த போர் மிடில் ஈஸ்ட்ல மையமா வச்சும் முடியும். இந்த போர் இனி எப்படி போர் பயன்படுத்தப்படும்? சாதாரண ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாது, அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். அப்போ இதுல எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா, ரஷ்யா உக்ரைன்ல இருந்து ஒரு ஏவுகணை அடிச்சாங்க. இவெல்லாம் அடிக்கும் போது ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான், அடுத்த தடவை நீங்க ஒரு சும்மா ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு கல்லு விட்டீங்கன்னா கூட நான் திருப்பி அடிக்கிறது அணு ஆயுத ஏவுகணை பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பிடுவேன்ட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், நான் சாதா மிசைல்லாம் அனுப்ப மாட்டேன்ப்பா, நீ சாதா மிசைல் அடிப்ப, நீ வெறும் வெடி மருந்து அனுப்புவ, நான் அனுப்புறது ரிட்டர்ன் அனுப்புறது என்ன அனுப்புவேன், பேலிஸ்டிக் மிசைல் அனுப்புவேன்ட்டான். பேலிஸ்டிக் மிசைல்னா அதுதான் அணு ஆயுதத்தை வந்துடுறது, அது போட்டதுன்னா அவ்வளோதான். அப்போ இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு ரஷ்யா கூட புட்டின் கூட கூப்பிட்டு சண்டை பேச்சுவார்த்தை, என்ன நடந்தாலும் நாம 2 பேரும் சண்டை போடக்கூடாது சொல்றான். யாரு? பைடன். நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாது அப்படின்னா. இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் கூட எப்படி 2 அதிபர்களும் சேர்த்து அது கை குலுக்குவாங்க தெரியுமா, இப்படி குலுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் மீடியாவுக்கு. குலுக்கிட்டு அப்புறம் இவங்க ஒரு மைக் வச்சுக்குவான், இவங்க ஒரு மைக் வச்சுக்குவான், 2 பேரும் கூட்டறிக்கை கொடுப்பான். இந்த சந்திப்புக்கே என்ன சொல்லிட்டான், கூட்டறிக்கை கிடையாதுன்ட்டான் முதல்ல. யார் சொல்லிட்டாங்க, நானும் இவங்க கூடலாம் பேச மாட்டாங்க அப்படின்ட்டான், இவங்க கூடலாம் நான் பேச மாட்டேங்க அப்படின்னு. ஆனால் 2 பேரும் சந்திப்பு நடந்துச்சு. சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் புட்டின் சொல்லிட்டான், மீடியா புகழ்ந்து தள்ளுற அளவுக்குலாம் இந்த ஜோ பைடன் வார்த்தை கிடையாதுன்ட்டான், மீடியா காட்டுற அளவுக்கு இவன் வீரம் கிடையாது அப்படின்ட்டான். இவங்க கூட நடந்த